உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பாலாற்று பகுதியில் மணல் ஏற்றி சென்ற கனரக லாரி விபத்துக்குள்ளாகிய நிலையில் சாலையில் நின்றதால் காஞ்சிபுரம் வந்தவாசி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம். இந்த காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லக்கூடிய சாலையானது திண்டிவனம் உள்ளிட்ட புதுச்சேரி வரை தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய ஒரு 2 மாநிலங்களை இணைக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் விளங்கி வருகிறது. இந்த சாலையிலே தற்போது இந்த பாலாற்றின் அருகே இந்த லாரியானது இந்த மேம்பாலத்தில் ஏற்பட்ட அந்த பழுதின் பாலத்தில் ஏற்பட்டிருந்த அந்த பழுதின் காரணமாக அந்த வாகனமானது முன்னே சென்ற வாகனமானது திடீரென பிரேக் பிடித்ததாக சொல்லப்படுகிறது. இதிலே பின்னாடி வந்த அந்த கனரக டாராஸ் லாரியானது முன்புறம் சென்ற அந்த லாரியின் மீது மோதி அந்த விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் காரணமாக அந்த பாலாற்று மேம்பாலம் பகுதியிலே அந்த விபத்தின் காரணமாக லாரியானது அந்த விபத்து ஏற்பட்டு அந்த நின்று இருக்கிறது. இந்த நிலையிலே இந்த காஞ்சிபுரத்திலிருந்து செல்லக்கூடிய வாகனமும் அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களும் தொடர்ந்து அணிவகுத்து ஒன்றன் பின் ஒன்றாக காஞ்சிபுரம் பாலாற்று அந்த சிவலிமேடு பாலாறு பகுதியிலிருந்து தொடர்ந்து ஐயங்கார்குளம் வரை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரம்ப பகுதி வரை தற்போது வாகனங்களானது அணிவகுத்து நின்று வருகிறது. அதே போன்று காஞ்சிபுரத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை தற்போது இந்த வாகனங்களானது அணிவகுத்து சுமார் 2 புறமே 5 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த வாகனங்களான அணிவகுத்து அந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. அது தொடர்ந்து தற்போது போலீசார் அந்த வாகனத்தை அப்புறப்படுத்தினார்கள். தற்போது மெல்ல மெல்ல அந்த வாகனங்கள் ஊர்ந்து அந்த போக்குவரத்து நெரிசலானது தற்போது இது சரி செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.